இந்த டிக்கெட்லாம் 50 நாள் எப்படா தாங்குச்சு? எப்பயோ ஊர் வந்து சேர்ந்துருக்கேன். ரம்யா எனக்கு சார். எமி சொல்வேன். விக்ரம் சொல்றேன். ஒரு கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேத்துறதுக்கும் பிக் பாஸ் மதிக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ விஜய் சேதுபதி வந்துட்டு சண்டே அதுவுமா ஒரு மொக்க விஷயத்தை தூக்கிட்டு வந்துட்டாரு. இந்த டிக்கெட்லாம் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இத்தனை மாசம் இத்தனை நாள் வந்துருச்சு, 50 நாள் தாண்டிச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுவங்களை சொல்லணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரம்யாவை சொல்றாங்க. ஆனா திவ்யா வந்துட்டு வன்மத்தை கக்கிறதுக்காக நம்ம விக்கல்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா விக்கல்ஸுமே வன்மையை கக்கிறதுக்காக சாண்ட்ராவை தான் சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் சாண்ட்ராலாம் முதல்ல 50 நாள் வரவே இல்லை. சாண்ட்ரா வந்து 3 வாரம் தான் ஆகுது. அதுங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் விக்ரம். 50 நாள் அவங்க தாங்கல. ஒருவேளை நீங்கள்லாம் வந்தப்ப ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவங்க வந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 50 நாள்லாம் வந்துட்டு சாண்ட்ரா வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எப்போவோ அடிச்சு துரத்துருப்பாங்க. ஏன்னா பார்வதியை விட 1000 மடங்கு ஹேட்டர்ஸ்லாம் சாண்ட்ராக்கு இருக்காங்க. ஓட்டும் சுத்தமாக விழுந்தே இருக்காது. அதனால வந்துட்டு சாண்ட்ராவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் விக்கல்ஸ் வந்துட்டு சாண்ட்ராவை வந்துட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்துட்டு விக்கல்ஸை சொன்னதுமே வந்துட்டு வன்மன் தான். எஃப்ஜே வந்துட்டு சாண்ட்ராவை சொன்னதுமே வன்மன் தான். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கணும்னா நியாயமாக எல்லா பண்ணதையும் வந்துட்டு சொல்லி தானே ஆகணும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க தான் சரியான ஆப்ஷன். அந்த ரம்யாலாம் எப்படி 50 நாள் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்றது தான் எனக்குமே ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த டிக்கெட் எப்படி 50 நாள் வந்துச்சுன்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.